தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏழு இணையில்லாத நாமத்தினாலே ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் காண செய்திருக்கிறார். கடந்த 7 மாதங்களாய் தேவன் நம்மை நடத்தி எவ்வளோ பள்ளத்தாக்கு, வேதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதான பலனை தந்து 8வது மாதம் முதல் நாளிலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஊழிய பாதையில 24 ஆண்டுகள் முடிந்து எனக்கு 25 ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். 1999 வருஷம் ஆகஸ்ட் 1ஆம் தேதிதான் முதலாய் என்னையும் என்னுடைய மனைவியும் திருமணம் முடித்து மறு வாரத்திலே கொண்டு முத்துநாய்க்கிமட்டி என்ற ஒரு கிராமத்திலே ஊழியத்துக்காக இருக்கிறார். இந்நாள் வரைக்கும் ஊழிய பாதையிலே கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லி அவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? அவர் மாறாத தெய்வனாய் இருக்கிறார். அவர் ஜீவிக்கிற தெய்வனாய் இருக்கிறார். சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் கர்த்தர் நம்மை சரியாய் மகிழ்ச்சியாக்குற தேவனாய் இருக்கிறபடினாலே நல்ல தேவனுக்கு நன்றி சொல்ல வாக்கு கொடுத்து ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருங்கள். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. 7 மாதங்கள் வேகமாய் முடிந்து விட்டது. 8வது மாதத்துக்குள்ள வந்துட்டோம். அந்த ஆண்டவர் தான் 8வது மாதத்தை நடத்தும். உமக்கு நன்றி சொல்றாங்க. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதனேசுவை நான் பாடுவேன். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதனேசுவை நான் பாடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மல்லான எனக்கு மகிமையில் வாழு மன்னாதி கொடுத்தீரே. மல்லான எனக்கு மகிமையில் வாழு மன்னாதி கொடுத்தீரே. என்னை மாறோடு அழைத்தீரே. என்னை மாறோடு அழைத்தீரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதனேசுவை நான் பாடுவேன். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதனேசுவை நான் பாடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலையாத சேற்றில் உருமாறி கிடந்தே உண்மைய தூக்கிவிட்டீர். உலையாத சேற்றில் உருமாறி கிடந்தே
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலையிலே இந்த வாக்குதத்த ஆராதனை கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் கடைசி வரை பிரசன்னம் இருக்கட்டும். எல்லா கன மகிமை ஒருவருக்கு மாத்திர சுத்தம். ஆண்டவரும் உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சில கோரஸை பாடி தேவநாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். நம்முடைய தேவனுடைய நிறைவான பிரசன்னம் நம்மை காத்து நடத்தி கொண்டிருக்கிறது. எத்தனையோ பள்ளத்தாக்கு வேதனைகள் போராட்டம் வந்தாலும் ஆண்டு மகிமையான காரியத்தை கர்த்தாவே வந்து தேவ சமூகத்தில் தேடி வரும்படிக்கு அந்த நல்ல ராஜரை நோக்கி பார்க்கலாம். அவர் கிரியை இன்றைக்கும் மாறாததாக இருக்கிறபடினாலே அந்த நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் நாளோறும் போற்றுவே, நாளோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் நாளோறும் போற்றுவே, நாளோறும் போற்றுவே. எத்தனைய நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏறமாய் நன்றி சொல்வேன். எத்தனைய நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏறமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாளோறும் போற்றுவேன், நாளோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாப்பீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும்
கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் இந்த ராஜாவை நோக்கி பார்க்கலாமா? அந்த ஆண்டவருக்கு இந்த மாதத்தில் முதல் நாளிலே கூடி வந்திருக்கிற பாக்கியம் பெற்று செல்லுங்கள். நீங்கள் பாக்கியம் பெற்று செல்லுங்கள். அழைக்கப்பட்ட அநேகராக இருந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டு சிலரை கத்தல் பண்ணுவோம். அவரை தொழுது கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்பை தந்தார்கள். நல்ல கேட்புக்கு நன்றி சொல்லி அவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உணவு உடையும் தந்து பாதுகாத்து வந்தீர் ஐயா. ஒவ்வொரு நாளும் உணவு உடையும் தந்து பாதுகாத்து வந்தீர் ஐயா. Hallelujah.
மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து நமக்காக எல்லாருமே நின்று 8வது மாத வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். இசைக்கிழமை புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதில் 25வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நான் கர்த்தர், நான் சொல்லுகிறேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், நீ தாமதியாதே. அல்லேலூயா. நான் கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், தாமதிக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் ஜனங்கள் சிறைப்பட்டு போன போது ஆண்டவர் அடையாளத்தை காட்டுகிறார். அந்த அடையாளத்தை காட்டி கர்த்தர் பேசுகிறாரு. நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் ஜீவிக்கிற தேவன். நம்முடைய தேவன் சொன்ன வார்த்தை இதுவரைக்கும் நிறைவேறாமல் போனதே கிடையாது. எத்தனையோ வார்த்தைகளை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கிறது. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியால் சொல்லிட்டு சொல்ல பாருங்க. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் சொல்லும் வார்த்தை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தராகி ஆண்டவரே. அநேக மக்கள் கலகத்தை மூட்டி கொண்டிருக்கிறார்கள், கலகக்காரர்களாய் மாறிவிட்டாங்க. ஆனால் கலகக்காரனை பார்த்து சொல்றாரு, நான் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமனே அல்ல, நான் நினைப்பத காரியம் வாய்க்கும் சொன்னாங்க. ஏசிய சொல்றாரு, உணர்ந்த எலும்புகளை பார்த்து சொல்றாரு, உயிரடைவாயாக, நரம்புகள் உண்டாகட்டும், எலும்புகள் உண்டாகட்டும், தசைகள் உண்டாகட்டும் என்று சொன்ன போது அவர் சொன்ன வார்த்தை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் நிறைவேற்றியது போல இந்த மாதம் நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும், தாமதியாது. சொல்ல இல்லை. 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்றாரு, நான் வருகிறேன், வருகிறவர் இன்னும் தாமதம் பண்ணார் சொல்லுங்க. இயேசு சீக்கிரமா வரப்போறாரு. வருகிறவர் தாமதம் பண்ணார் சொல்லிக்கிறபடினாலே வார்த்தை நிறைவேறும், தாமதிக்காது. நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்கிறதா இருக்கிறபடினாலே நிறைய வார்த்தை உண்டு. இந்த வார்த்தை தான் ஒரு மாதம் முழுவதும் நாம் தியானிக்க போறபடினாலே நம் கண்களை மூடி செபிக்கலாம். அந்த வசனத்து மேல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க கர்த்தர்களப்பா, நீ சொல்லும் வார்த்தையை வாழ்க்கையில் நிறைவேறும், தாமதியாதப்பா. தாமதமானதுக்கு நான் தான் காரணம். நான் தேட வேண்டிய பிரகாரமாய் தேடல, ஜெபிக்க வேண்டிய பிரகாரமாய் ஜெபிக்கிறேன், வாசிக்க வேண்டிய பிரகாரமாய் வாசிக்கிறேன், உபவாசிக்க வேண்டிய பிரகாரமாய் உபவாசிக்கிறேன், காத்திருக்க வேண்டிய பிரகாரமாய் காத்திருக்கிறேன். நான் இசைக்கு ராஜாவை சொல்லுகிறேன், ஜனங்கள் சிறப்பட்டு போன போது ஒரு அடையாளத்தை கர்த்தர் காட்டி அந்த அடையாளத்தை நிமித்தமாய் கலக வீட்டாரை பார்த்து சொல்றீங்க, நான் கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், தாமதியாதே. தாமதையே இயேசு கிறிஸ்துவ தாமதையே நாம் தான் காரணம். நாம் ஆண்டவருக்கு உண்மையா வாழணும், பரிசுத்தமாய் வாழணும். அந்த ஆண்டவர் சொன்னார், வார்த்தை இன்றைக்கும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது, அவர் வார்த்தை தான் இருவருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது, அந்த வார்த்தை தான் கடைசி நாள் நியாயத்திற்கு போகுது. அதனாலே நாட்களே இந்த 8வது மாதம் கர்த்தர் தந்திருக்கிறார். 7 மாதங்கள் போனாலும் பரவாயில்ல, 8வது மாதத்திலே ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழவும், கர்த்தர் சொல்ற வார்த்தையை மாத்திரம் கேட்போம். கர்த்தர் சொன்னாரு, சாமி சொல்லும் அடியான் கேட்கிறேன் என்று சொன்னார். நீ சொல்லி வருவதற்கு நான் பார்த்துருவாங்கல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லணும்னு சொல்றான். அவன் பாடத்துல பேதுரை பொதுவில் கூப்பிட்ட பொழுது, நான் மனுஷன் அல்லவா, உம்மாலே சொல்லப்படும் வார்த்தையினாலே நாங்கள் கேட்கப்பட கர்த்தரோடு பேசினான்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் யாரை கொண்டு பேச சுத்தமா இருக்கிறாரோ அந்த வார்த்தையை கர்த்தர் பேசுவாரு, வார்த்தை வாழ்க்கை நிறைவேறும். நம்ம எல்லா கண்களையும் முடிச்சு செபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம். நான் கர்த்தர், நான் சொல்லும்
நான் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும் சொன்னீங்களே, இனி தாமதிக்காதப்பா. உங்க வாழ்க்கையில எந்த நெருக்கமும் பாரங்கள் வராது. நீங்க பெரிய ஜாதியாக்குவே சொல்லிட்டீங்க, பூமியை சொர்க்கத்துக்கு கொள்வான்னு சொல்லிட்டீங்க, உன்னை வாழாக்காம தலையாக்கவே சொல்லிட்டீங்க, பூமியோட சகலத்தை மேலே கூட சொல்லிங்க. அந்த வார்த்தை நிறைவேற்றவே சொல்லிக்கிறோம். எல்லா மகிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரும் உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் கூடி இருக்கிற நம்மோடு சகல பரிசுத்தங்களோடு அது வரைக்கும் மட்டும் கிருபையும் சமாதானம் கையிருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் ஒருவரோடு கூட மாதவர்களும் அவருக்கு காத்து தொடர்ந்து